மரியே வாழ்க. என் பேர் ஜெனிஃபர். நான் அல்போன்சம் அம்பேத்தை சேர்ந்தவள். எனக்கு 2 பசங்க. மூத்தது ஒரு பையன், 2வது பொண்ணு. என்னோட பையனுக்கு 5 வயசாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபீவர் வந்துச்சு. அந்த ஃபீவர் பேர் என்னன்னா கவசாக்கின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ். அது வந்து லட்சத்தில் 5 வயசுக்குள்ள பசங்களுக்கு மட்டும்தான் வரும். ரொம்ப ரேர். ஒரு 2 பேருக்கு தான் வரும், ஒரு 5 லட்சம் குழந்தைங்களுக்கு. அப்போ வந்து அதோட காய்ச்சலோட வீரியம் வந்து நாளாக அதிகமாகும் போது என்ன செய்யணும்னா உடல் உள்ள ஒவ்வொரு பகுதியாக பாதிக்கப்படும். நாங்கள் வந்து அவனுக்கு அந்த ஃபீவர் என்னன்னு டயக்னோஸ் பண்ணதுக்கே ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. அதனால் என்ன ஆச்சுன்னா அதோட விளைவு வந்து அவனோட ஹார்ட்டை வந்து பாதிச்சிருச்சு. அந்த காய்ச்சல் ஹார்ட்டில் போல அந்த இரத்த குழாய் வந்து நார்மல் சைஸை விட கொஞ்சம் என்லார்ஜ் ஆயிடுச்சு. நமக்குலாம் இருக்கிற சைஸோட என்லார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ ஃபீவர் சரியாயிருச்சு. ஆனால் வந்து டெய்லி டேப்லெட் போடுவான். இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் டேப்லெட் எடுக்கிறாங்களா டெய்லி, அதேமாதிரி டெய்லி டேப்லெட் போடுவான். அவனோட 5 வயசாக இருக்கும்போது, இது இப்போ அவனுக்கு 12 வயசாக போகுது. அது வந்து அடிக்கடி போனால் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதனால் என்ன சொன்னாங்கன்னா டாக்டர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து எக்கோ எடுத்தால் போதும்னு சொல்லுவாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் போய் எக்கோ எடுத்துகிட்டே இருப்போம். ஆனால் டாக்டர் வந்து சொல்லுவாங்க எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, அப்படியே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் போன வருஷம் ஜனவரி மாதம் நான் வேண்டிக்கிட்டேன். 13 மாதம் செவ்வாய்க்கிழமை நான் வரேன்னு வேண்டிக்கிட்டேன். ஸோ போன ஜனவரியில் தான் 13வது மாதம் நான் வேண்டிக்கிட்டேன். இதான் நான் வரதுக்கு 13வது செவ்வாய்க்கிழமை. நாங்கள் அந்த ஜனவரியிலாம் போய் டெஸ்ட் எடுக்கணும். அந்த 1 இயர் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ போய் நான் எக்கோ எடுக்கும்போது கண்டிப்பாக எனக்கு ஒரு அற்புதத்தை அதிசயத்தை காட்டணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன். சாட்சி சொல்வேன்னு போன ஜனவரியில் செவ்வாய்க்கிழமை முடிச்சுட்டு 17ஆம் தேதி நாங்கள் எக்கோ எடுக்க போனோம். அப்போ டாக்டர் சொன்னாங்க சரியாயிடுச்சு, குறைஞ்சிருக்கு. அளவு வந்து குறைஞ்சிருக்கு. இனிமேல் வந்து டேப்லெட் போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் ஹார்ட் செக்கப்பே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒன்றிற்கு நன்றி. மரியே வாழ்க. கரங்களை உயர்த்தி வாழ்க 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 மரியே. திரு காஸ்பர் அவர் நம்முடைய பங்கள தினந்தோறும் திருப்பலிக்கு தவறாமல் வரக்கூடியவர். அவருடைய அன்பு மனைவி திரேசா மேரி அவருடைய மருமகள் தான். அவ இன்னைக்கு அவங்க காலையில நமக்கான உணவு அவர் என்ன சொல்லவே இல்லை. இந்த செவ்வாய்க்கிழமை காலை உணவு நான் கண்டிப்பா தரேன்னு சொன்னேன். அவ என்னன்னா இல்லை என் மருமகள் வந்து சொல்வான்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து என்கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன். அந்த ஒரு குழந்தை தினந்தோறும் மாத்திரம் சாப்பிடும். அந்த குழந்தைக்கு ஆர்ப்பற இன்னைக்கு பாருங்க எவ்வளோ பெரிய அதிசயத்தை வந்து புதுமையை வந்து அந்தோனியாசை ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுப்போம். நமக்கு காலை உணவை தாராளமாய் கொடுத்து உதவிய திரு கஸ்பாருடைய குடும்பத்திற்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டும். திரு அந்தோனி அவர்கள் இப்போது பெயர் அன்பியா சொல்லுங்க. சாட்டா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எங்களுக்காக பரிந்து பேசுகிற புனித அந்தோனியாரே புகழ் ஓங்குக. கடந்த டிசம்பர் என் பெயர் அந்தோனி, ஜான் போஸ்கோ அன்பத்திலிருந்து வருகிறேன். கடந்த டிசம்பர் மாதம் என்னுடைய மனைவிக்கு மார்பகத்தில் ஒரு சிறிய கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்தோனியார்கிட்ட நாங்கள் ஜெபிச்சோம், ஆண்டவரே ஆப்ரேஷன் இல்லாமல் எங்களுக்கு சுகம் தரணும்னு. ஆனால் மருத்துவர்கள் சொல்லிவிட்டாங்க கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு. சரி அந்தோனியாரே உம்முடைய வல்லமையால் இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபிச்சுன்னு இருந்தோம். ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ண அந்த மருத்துவர்கள் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த கட்டியானது கடந்த 1 மாதமாக நுரையீரலை நோக்கி வளர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் சமீப காலமாக இது வளராமல் இருந்தது. இதுக்காக ஏதாவது சிகிச்சை எடுத்தீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் எடுத்துக்கொண்ட சிகிச்சை எல்லாம் இந்த புதுமை வல்லமை மிக்க இந்த எண்ணெய் தான். இப்படியாக கடந்து போகும்போது அந்த மருத்துவர்கள் சொன்னார்கள், கட்டி நாங்கள் எடுத்துட்டோம், டெஸ்ட்டுக்கு அனுப்பி அது
வேற மாதிரி ஏதாவது இருந்தால் பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. திருப்பியும் அந்தோனியார் வந்து, ஆண்டவரே எங்களுக்கு எந்த ஒரு மறு ஆப்ரேஷன் இருக்கக்கூடாது, நாங்கள் ஜெபத்தில் வைத்தோம். அந்த ரிசல்ட் ஆனது உங்களுக்கு ஆபத்து இல்லாத ஒரு நல்ல ஒரு சுகமாக இருக்குது. நீங்கள் பயப்படுற மாதிரி எந்த ஒரு அந்த வேற மாதிரியான கட்டிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு வல்லமை மிக்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எங்களுடைய வாழ்வில புதுமை செய்த அந்தோனியார்களுக்கு என்றும் நாங்கள் சாட்சியாக இருப்போம். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோனியாரே, வாழ்க 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 அந்தோனியாரே. இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே நன்றி. என் பெயர் விண்ணரசி. நான் புனித யாகப்பர் அன்பியத்தை சேர்ந்தவள். என்னோட பையனோட சைக்கிள் போன மாதம் 9ஆம் தேதி நம்ம ஆலய வளாகத்துல தான் விட்டிருந்தோம். அது வந்து காணாம போயிடுச்சு. அன்னைக்கு சாயந்தரமே நாங்கள் ஃபாதர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு வீடியோ கேமராவில் போய் செக் பண்ணோம். சைக்கிள் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. திரும்ப அந்த கேமராவில் போய் பார்க்கும்போது வேற ஒரு பையன் அதை எடுத்துட்டு போகிறான். நம்ம பங்கை சேர்ந்தவனா தெரியல, ஒரு 16-17 வயசு பையன் மாதிரி இருந்துச்சு. சைக்கிள் அவன் எடுத்துட்டு போகிறத பார்த்த பிறகுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு வேதனையாகி ரொம்ப என்னை அறியாமையே அழுதுட்டு அந்தோனியார்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணேன். அந்தோனியாரே சைக்கிளை பூட்டலை, இதுதான் முக்கியமான விஷயம். பூட்டாமல் விட்டுட்டு போயிட்டான் பையன். பூட்டாமல் விட்டுட்டு போனது எங்களோட மிகப்பெரிய தப்பு தான். ஆண்டவரே, அந்தோனியாரே உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த சைக்கிள் எனக்கு கிடைக்கட்டும், ஆண்டவருக்கு அது சித்தமா இருந்தா அந்த சைக்கிள் எனக்கு கிடைக்கட்டும்னு மனசு ரொம்ப வேதனையோட அழுது ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். 9ஆம் தேதி 10ஆம் தேதி தொலைஞ்சு போன சைக்கிள் 26ஆம் தேதி எதிர்பார்க்கவே இல்லை. நான் அது கிடைக்கும்னு சுத்தமா நினைக்கிற நம்பிக்கையே இல்லை. 26ஆம் தேதி நம்ம சர்ச்சு பின்னாடியே அந்த சைக்கிள் நின்னுது. அது எங்களுக்கு திரும்ப கிடைச்சது. கரங்களை தட்டுவோம். ஆண்டவருக்கு கோடான கொடி நன்றி. புனித அந்தோனியாரே உங்களுக்கும் நன்றி. கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோனியாரே, வாழ்க 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 அந்தோனியாரே. இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆக்சுவலாக அந்த அவங்க சொன்னதில் நாங்கள் ஒன்று சிசிடிவி கேமரா பார்த்து உடனடியாக அந்த ஃபுட்டேஜ் எடுத்து நான் சொன்னேன் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த வினரை ஐயோ வேணாம் ஃபாதர் வேணாம் அப்புறம் சொன்னேன், ஏன் எங்கள் நேரத்தை வீணாக்கிங்க அப்படின்னு. கடவுள் கண்டிப்பாக அந்தோனியார் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி போச்சு. ஆனால் இதான் முதல் முறையாக பார்க்குறேன். சார் திருடனை வந்து திருப்பி அதே சைக்கிளை வந்து வச்சுட்டு போயிருக்கானா, இதை விட பெரிய விஷயம் இல்லை எனக்கு. அதுக்கே நம்ம அந்தோனியாருக்கு வந்து நன்றி சொல்லலாம். நம்ம மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தெரியும் அநேகர் ஆலயத்தில் வந்து அநேக சாட்சிகளை சொல்லிக்கிறோம். 2 சாட்சியை நான் சொல்லி முடிச்சிடறேன். முதல் வந்து பார்த்தீங்கன்னா பங்கை சேர்ந்தவர்கள் திரு இறுதியரான் திருமதி பிரமீலா அவர்கள் நமது யாகப்பர் அன்பை சேர்ந்தவங்க தான். ஒரு நாள் என்னை பார்க்க வந்தான், அது உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரு கத்தையாக ஒரு பணம் எடுத்து வச்சாங்க. என்ன விஷயம் அப்படின்னு, அது மாதிரி நாங்கள் மிகதான் மதுரவாயில் இருக்கிறோம், எங்களுக்கு கூட ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, அதுவும் மதுரவாயிலே கிடைச்சா நல்லா இருக்கும் யோசிச்சிருந்தோம். நாங்கள் நினைச்சே பார்க்கல, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துக்கு நாங்கள் பேசி முடிக்கலாம் பார்த்தா அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து பேசி கொடுக்கும்போது நான் வந்து அந்தோனியாரை ஜெபம் பண்ணேன். அந்தோனியாரே தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தினந்தோறும் திருப்பலிக்கு வரக்கூடிய குடும்பம் அவங்க. ஆகவே அந்தோனியாரே நீங்கள் நினைச்சா இந்த இடம் எங்களுக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேணும். அப்போ அவங்க சொன்னாங்க 33 லட்சம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ பெரிய தொகை உடனடியாக கிடைக்குமா தெரியல. அப்போ நான் சொன்னேன் அந்தோனியார்ட்ட, நான் இல்லை, அவங்க நீங்கள் மட்டும் எங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஃபாதர் போடுற இந்த முதல் செவ்வாய்க்கு நேர்ச்சி உணவுக்கு நான் 10% கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி 33,000 ரூபாயை மேலே வச்சாங்க. என்ன அப்படி கேட்டால்
அந்த இடம் வந்து நாங்கள் வாங்கி எங்களுக்கு அதே கிரயம் பண்ணுவதற்கான 33 லட்சம் எப்படி வந்து எனக்கே தெரியல ஃபாதர், நிறைய எப்படி விஷயங்கள் பண்ணி அந்த இடம் வந்து எங்களுக்கு சொந்தமாகி கொடுத்திருக்கிற அந்தோனியாருக்கு நன்றி என்று சொன்ன அந்த குடும்பத்திற்கு ஒரு பலத்த ஒரு கரப்படி கொடுத்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். கடந்த மாதம் அவ்வாறு முதல் செவ்வாய்க்கிழமை முடிச்சு 11 மணி திருப்படி முடிந்து நான் என்னுடைய ரூம்ல இருந்தப்போ ஒரு அம்மா, அவங்க நம்ம பங்கை சேர்ந்து தான் இப்போ தாம்பரம் போயிட்டான், ரெஜி அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் இதே மாதிரி தான் தாம்பரத்தில் சேலையூர் பக்கத்தில் அவருடைய மகளை திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க போல. அங்கேயும் ஒரு இடம் அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய இடர்பாடுகள் தொல்லைகள் வாங்குவதற்கான சூழல் இல்லாத ஒரு நிலையில் அப்போ திடீரென்று அவங்க சொல்கிறாங்க, பார்த்தா நான் ஒவ்வொரு முதல் செவ்வாய்க்கிழமையும் அந்தோனியை வேண்டுவேன், அந்தோனியாரே அந்த இடம் எங்களுக்கு சொந்தமாகணும், நீங்கள் தான் எங்களுக்கு கருணை பெறணும் அப்படின்னு ஜெபம் பண்ண அந்த நிலத்துக்குரிய ஓனரே ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க பேசலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஃபாதர். அங்கே போனோம், நாங்கள் நினைத்ததுக்கு மேலாகவே எல்லாம் அந்த இடத்த வந்து வாங்கி வீடு கட்டி பால் காய்ச்சி அந்த வீட்டில் நான் குடி போவதுக்கு வழி செய்தவர் வந்து இப்பொழுது அந்தோனியார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பலத்தை ஒரு கரவழியை கூட கொடுத்து நாம் அவருக்கு நன்றி சொல்வோம். கடந்த 2 வாரங்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கோயிலில் அப்படியே 10க்கும் மேற்பட்ட திருமண ஓலைகளை வாசித்தேன். நிறைய பேர் என்ன பண்ண இவ்வளோ ஓலை வாசிருக்கேன் அப்படின்னாங்க. நிறைய பெற்றோர்கள் என்னிடம் தனிப்பட்ட முறையில் கண்ணீரோடு சொன்னது தான். அவங்க எல்லாம் சொல்ல முடியல, அது என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கு ஃபாதர், என் பிள்ளைக்கு ஏதோ தடை ஃபாதர், என்னன்னு தெரியல, அந்தோனியாட தொடர்ந்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன் ஃபாதர். நீங்கள் பாருங்கள், இந்த 2025ஆம் ஆண்டு 10க்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் ஆகிவிட்டது, இன்னும் திருமணமாக காத்து கிடக்கிறார்கள். அத்தனை பேருக்கு அவர்கள் கண்ணீரோடு நன்றி சொன்னாங்க. ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய கோடி 40ஆம் பொழுது அந்தோனியாருக்கு நன்றி சொல்லுவோம். அவ்வாறே நான் இந்த இடத்த கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த நம்ம நேர்ச்சி உணவு இதை விட எனக்கு தெரியல. நான் சொல்வேன், நான் அவர் அதிகமாக நம்புகிறேன், நான் கேட்டதெல்லாம் கொடுப்பார், உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபாதர் தான் சொன்னாங்க. ஆகவே அந்தோனியார் இந்த 2025ஆம் ஆண்டு நாம் துவங்கினோம். அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மதிய உணவு இரவு உணவுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வேண்டிக்கிட்டேன், பெருசாலாம் இல்லை, 50,000 1 லட்சம் தர முடியாது, ஒரு 5,000 10,000 என்று அநேக என்னிடமும் உதவி கொடுத்து ஃபாதர் எங்களாலும் முடிஞ்சது கல்யாணம் கட்டிக்கிட்டோம், குழந்தை பிறந்திருக்கு, வீடு வாங்கியிருக்கோம், வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நிறைய பேர் நன்றி உள்ளத்தோடு வேண்டிக் கொள்வதற்காக கொடுத்து கொண்டிருக்கேன். ஆகவே நான் பார்த்தீங்கன்னா கடந்த 2025 ஆண்டை துவங்கிய போது ஒருத்தர் வந்தால், நான் சொன்னேன் கடந்த மாதம் சொன்னேன், அதை எல்லாருக்கும் மதியம் நைட்டு போகிறீங்க, காலையில் ஒரு சாப்பாடு போடலாமா அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட். நான் சொன்னேன், அதெல்லாம் வேலைக்கு அவர் விஷயம் இல்லை, அதெல்லாம் வேலைக்கு அவர் நீங்கள் விடுங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரே அதற்கான செலவினை ஏற்றுக்கொண்டு கடந்த மாதம் அந்த முதல் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதை சாப்பிட்டு நிறைய பேர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய பேர் பிற பங்கு கோல்டன் நகர் இந்த மாதிரி பல வேலை பஞ்சாப் அங்கே நிறைய பேர் எல்லாம் வந்தவங்க என்ன சொன்னேன், ஃபாதர் இது தொடர்ந்து நடக்கணும் ஃபாதர், நீங்கள் தயவுசு இந்த காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் போடுங்க. நான் சொன்னேன், எப்படி நடக்கும், நீங்கள் கவலைப்படாத நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட ஒருத்தர் கஸ்பாரோடைய குடும்பத்தில் உதவி, அடுத்த மாதம் ஒருத்தர் வந்து அதுக்கு அடுத்த மாதம் இவையே போட்டி போட்டுக்கொண்டு இந்த காலையில் உணவு தாங்க அப்படின்னு சொல்லி காலை இன்றைக்கி ஒரு 300 பேருக்கு மேற்பட்டவர்கள் அந்த காலை உணவை அந்தோனியாருடைய உணவையும் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி மதியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், இதே மாதிரி தான் இவ்வளோ கூட்டம். வெளியில் நாங்கள் ஷாமியானெல்லாம் போட்டு எந்த பக்கம் ஷாமியான் நான் நினச்சி கூட பார்க்கல, அப்படி வருவாங்க சொல்லிட்டு எங்கெங்கிருந்து வராங்க 500க்கு மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த இரவு வேளையில் இந்த உணவுக்காக உதவி செய்வது பன்னீர்செல்வம், திருமதி கிறிஸ்டின் அம்மாள், திரு மரிய லிவிங்ஸ் குடும்பத்தினர் மனம்பு வந்து வேண்டிக் கொண்டு அத்தனை காரியங்களுக்காக நன்றி உள்ளத்தோடு இங்கே வந்திருக்கு. ஒரு 800-900 பேருக்கு அறுசுவை உணவை கொடுத்துருக்காங்க. ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அத்துணை பேருக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். இதை விட வேறு என்ன நான் நினைக்கிறேன், இன்னைக்கு காலை ஜோக்காரன் சொல்லிட்டு இந்த யார்ட்டையும் தமிழகத்திலே ஒரே ஒரு பங்கு தான். எந்த பங்கு? மதுரவாயில் அந்தோனியார் பங்கு தான். 3 வேளை காலையில் மதியம் இரவு. நான் போல சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அதுக்கு எல்லாம் அது இங்கே இருக்கிறது தான். அப்போது நான் என்ன சொன்னால், அவரை நம்பிக்கையோடு தேடுறவங்க அவர் எல்லாத்தையும் செய்வேன். ஒரு அம்மா வந்தாங்க, அந்த ஜூலை மாதம் புக் பண்ணுறீங்களா, என்ன விஷயம், காலை உணவு ஜூலை மாதம், நீ யோசிப்பா, எனக்கு கல்யாண நாள் கண்டிப்பாக நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு. அதுக்கு முன்னால் நிறைய காலியாக தான் இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் நம்பிக்கையோடு நம்ம கேட்கிற பல விஷயங்களை அவன் நடத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறான். எனவே மீண்டும் ஒரு முறை நம்ம அனைவருமாக கரங்களை தட்டி நம்முடைய அந்தோனியாரை புகழை சாற்றுவோம். நான் சொல்லுவேன்,
நிறைய பேர் பல இடங்கள் நான் சின்ன பாடம் சொல்லிட்டு எங்கேருந்து வரான், பூந்தமல்லி, பழஞ்சூர், பெரிய லிஸ்ட்டே என்கிட்ட இது காலையிலோட சொன்னேன். எங்கேருந்து வரான், இந்த பக்கம் திருவேற்காலிலேருந்து, பருத்திப்பட்டிலிருந்து, அப்புறமா 3 இந்த கோல்டன் ஜார்ஜ் நகர்லேருந்து, அப்புறமா முகப்பேர்லேருந்து, கீழ்ப்பாக்கிலிருந்து, கோடம்பாக்கு, அம்மஞ்சகரை, அப்படியே சுற்றி போங்க, சின்மியா நகர், வலசரவாக்கம், எங்கெங்கோ இருந்து இந்த ஆலயத்தை தேடி நான் சொன்ன இந்த தேன் இருக்குல்ல, தேனீக்கள் என்ன பண்ணுமா, எறும்புகள் தேடி வருவது போல இங்கே வந்து அந்தோனியாவுடைய பவரை வந்து அனைவருமாக உணர்ந்திருக்கிறான். எனவே மீண்டுமாக அநேக அற்புதங்கள் அதிசயம் செய்து கொண்டு இருக்கிறான். இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு தெரியும், நமக்காக நான் ஒவ்வொரு முறையும் யோசிப்பேன், நீ அன்னைக்கு மாதிரி அனைவரையும் நான் கூட மாட்டேன். ஆகவே இந்த முதல் செவ்வாய்க்கிழமை நம் மத்தியிலே அருட்தந்தை ஜான் பீட்டர், அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் பயங்கரமான ஒரு வல்லமை உள்ள குருவானவர், அதுவும் மாதா மீது அதிகமான பக்தி கொண்டவர். நான் இருந்த அத்தனை பங்கிலும் தந்தை அழைத்திருக்கிறேன். அவருக்கு சொல்வார் தெரியல, நான் எண்ணூரில் இருந்தபோது, அம்பத்தூர் இருந்த போதெல்லாம் தியானங்கள் கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். குறிப்பாக நான் அவரை பாராட்டுவேன். காரணம் வந்து ஒரு மிஷினரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் அந்த மொழியை கற்றுக்கொண்டு அந்த மக்களுக்காக அநேகர் சொன்ன மாதிரி 10,000 5,000 மக்களை வந்து கூட்டி வச்சு அவர்களுக்கான நற்செய்தி அறிவித்து நிறைய வல்லமையான காரியம், நிறைய குடும்பம், அம்பத்தூர்லாம் சொல்லுவாங்க, ஃபாதர் பற்றி அவர் ஜோம் பண்ணார், இடவாங்க அவர் ஜோம் பண்ணார், நிறைய காரியங்களை என் நம்ம பங்களை கூட பார்த்தீங்கன்னா கணபதி நகருக்கு இரக்கத்தின் ஆலயம் கூட, இரக்கத்தின் மாத ஆலயம் கூட தந்தையினுடைய வழியாக தான் அந்த இடம் அங்கே கட்டப்பட்டுன்னு சொன்னாங்க. இப்படியான சிறப்புமிக்க ஒரு தந்தை. அவர் வந்து நிறைய ஆலயங்கள் கட்டியிருக்கார். அவருடைய சொந்த ஒரு மேல் சித்தாம்பூர் அப்படி நம்ம போனோம் திரியாத்திரைக்கு, அங்கே கூட மாதா ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டி இன்னும் அநேக உள்ளங்களை ஆண்டவருடைய பாதம் இழுத்து கொண்டு ஈர்த்து கொண்டு வந்து கொண்டிருக்க இந்த நாளிலே நம்ம தீர்வு நமக்காக சிறப்பாக ஜெபித்து இறை ஆசிரியை பெற்று தந்த அந்த அருள் தந்தை ஜான் பீட்டர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டி ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நாம் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து அவருடைய பணியும் அவரையும் ஆண்டு நிறைவாக ஆசீர்வதிக்கும், அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்றும் என்றார். அவ்வாறே தெரியும், காலையிலிருந்து இந்த 3 வேளை உணவும் நிறைய பேர் நான் சொன்ன மதியானமே உதவு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லி கொண்டு இருக்கிறேன். அவை பார்த்தீங்கன்னா இந்த உணவை தயாரித்து கொடுப்பவர் வந்து நம்முடைய அன்பு சகோதரன் அஸ்வின், அவருடைய குழுவினர் தான் இதற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருக்கும் நம்முடைய இளையோர் குழுவினர் காலை மதியம் இரவு என்று உங்களுக்காக இந்த உணவை பரிமாறுவதற்காகவே தங்களை அர்ப்பணித்தவர்கள். அவ்வாறு நம்முடைய இளம் பெண்கள் அன்னை நம்முடைய அந்தோனியாவுடைய அந்த தேரை அலங்கரித்து கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய பாடகர் குழுவினர், நம்முடைய ஆலய பணியாளர்கள். ஒரு அம்மா சொன்னாங்க, அதை ஒரே இங்கே கொண்டாட்டமாக இருக்குது செவ்வாய்க்கிழமையா, நான் மட்டும் இல்லை, உதவி பங்கு தந்தை மற்றும் பலர் வந்து இதற்காக உழைத்து கொண்டிருக்காங்க. அத்தனை பேருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவடை கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம்.